இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கன்கேட் மெத்தட். ஜாவா அரே மெத்தடில் ஜாவாஸ்கிரிப்ட் அரே மெத்தட்ஸில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் கன்கேட் மெத்தட். ஸோ கன்கேட் மெத்தட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ ESX6 ஸ்ப்ரெட் மெத்தட் வந்திருக்கு. ஸோ கன்கேட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரெட் மெத்தடை கன்கேட் மெத்தடாக எப்படி யூஸ் பண்ணலான்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். மெத்தட்னா என்ன அப்படின்னா, ரெண்டுக்கும் மேற்பட்ட அரேஸை நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல இப்போ நம்மள்ட்ட டிஃப்ரெண்ட்டான அரேஸ் இருக்குது, எனக்கு எல்லா அரேஸுமே ஒரே அரேஸாக மாற்றணும் அப்படின்றப்போ நான் கன்கேட் மெத்தட் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்கேட் மெத்தட் எப்போவுமே ஒரு நியூ அரேவை தான் க்ரியேட் பண்ணும், எக்ஸிஸ்டிங் அரேவை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த GF பாருங்கள், இங்கே ஒரு வீடியோ மொத்தம் 1 2 3 இருக்கும், இன்னொரு 3 இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து மொத்தமாக நம்மளுக்கு 6 இருக்கும். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் அரேஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரே அரேவாக நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். அதுதான் கன்கேட். ஸோ இந்த கன்கேட் மெத்தடில் இன்னொரு என்ன விஷயம்னா, ஸ்ட்ரிங்காக அரே மோஸ்ட்டாக நம்ம உள்ள நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் அது ஸ்ட்ரிங்காகவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது மாற்றி அதை கன்காடினேட் பண்ணிக்கும். இப்போ இதோட சின்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சின்டெக்ஸ். இப்போ வேர் நியூ அரேன்னு இருக்கு. ஸோ இதை இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், கன்காடினேட் நியூ அரேவை தான் என்ன பண்ணும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அரேவை நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்து அதுக்குள்ளே கன்காடினேட் கொடுத்து அதுக்குள்ளே நம்பர் ஆஃப் த அரேஸ் நம்ம இன்ஃபினிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் இவ்வளோ தான் அரே கொடுக்கணும், இவ்வளோ தான் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் அரேஸ் வேணால் இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கன்கேடு. ஸோ கன்கேட்லேருந்து அரேஸ் மட்டும் இல்லை, நம்ம வேல்யூஸும் கொடுக்கலாம். அதுக்கு தான் 2 சின்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம வேல்யூஸையும் கொடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கன்கேட் பண்ண முடியும். பட் இந்த கன்கேட்குள்ளே வெறும் ஸ்ட்ரிங் நம்பர்ஸை கொடுத்தீங்க, வெறும் நம்பர்ஸை கொடுத்தீங்கன்னா கன்கேடினேட் பண்ணாது, அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் கன்கேடினேட் பண்ணும். ஆனால் அரேக்குள்ளே அது நம்பரோ ஸ்ட்ரிங்கோ ஆப்ஜெக்டோ என்னவா இருந்தாலும் என்ன பண்ணிடும்னா அது நம்மளுக்கு மர்ஜ் பண்ணிடும், எல்லா அரேஸையும் கன்கேடினேட் பண்ணிடும். ஸோ கன்காடினேட்டில் இருக்கிற பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளால் இந்த கன்காடினேட் அரேஸ்குள்ளே நம்பராக இருக்கா ஸ்ட்ரிங்காக இருக்கா அப்படின்லாம் பார்க்காது, அது வெறும் அரேவா, அந்த அரேவை அது கன்காடினேட் பண்ணிடும். பட் நம்ம வேல்யூஸாக கொடுக்கும்போது இப்போ நான் 1 2 3 ஸ்ட்ரிங்காக கொடுத்தேன்னா அது கன்காடினேட் பண்ணிடும். அதே 1 2 3 நான் நம்பராக கொடுத்தேன்னா கன்காடினேட் பண்ணாது, அதை கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ நம்ம போய் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு ஆப்ரேட்டர்ன்ற ஃபோல்குள்ளே concatenate.htmlன்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலுக்குள்ளே நான் HTML5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த சின்டெக்ஸ் வந்துடும். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணலாம், பாடிக்குள்ளே யூஸ் பண்ணலாம், நான் ஹெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கலாம், அதுக்கு அரே 1ன்னு கொடுத்துப்போம். இதுக்குள்ளே நம்ம 1 2 3 4ன்னு கொடுத்துப்போம். செகண்ட் எவ்வளோ அரேஸ் வேணால் நம்ம மர்ஜ் பண்ண முடியும் கன்காடினேட் யூஸ் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஃபினிட்டி தான், இதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் 4 இருக்குது. இப்போ நான் 5 யூஸ் பண்ணுறேன், 6 யூஸ் பண்ணுறேன், 7 யூஸ் பண்ணுறேன், 8 யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வேர் அரே 3ன்னு வச்சுக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன், 9 யூஸ் பண்ணுறேன், 10 யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே எனக்கு ஒரே அரேவாக வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேர்னு சொல்லிவிட்டு நான் நியூ அரே அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த அரேக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு எனக்கு எந்த அரே எந்த ஆர்டருக்கு அப்புறம் மற்ற அரேஸ்லாம் ஜாயின் ஆகணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அரேஸ்க்கு அப்புறம் எனக்கு மற்றதெல்லாம் மற்ற அரேலாம் ஜாயின் ஆகணும். இப்போ நான் அரே 1ன்னு கால் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு 1 2 3 4ன்னு இருக்குது, அதனால் இதுக்கப்புறம் இதெல்லாம் ஜாயின் ஆகணுன்ற இல்லை, எனக்கு இதுக்கப்புறம் அரே 2க்கு அப்புறம் எனக்கு மற்றதெல்லாம் ஜாயின் ஆனால் போகணுன்னா நம்ம அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போதுக்கு நான் அரே 1ன்னு எடுக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே அரே 1ன்னு தான் கொடுக்கணும், இல்லை எதுக்கப்புறம் மற்ற சீக்வன்ஸில் ஆட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் அரே 1 கொடுத்து டாட் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கன்காடினேட் கொடுக்குறேன், அவ்வளோதான். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா அரே 2 அரே 3ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இது என்ன பண்ணும், இந்த அரேயோட மற்ற எல்லா அரேவும் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி புது அரேவாக கொடுக்கும், இந்த எக்ஸிஸ்டிங் அரேவை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இப்போ கன்சாலில் போய் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு புரியும்.
நியூ அரே. இப்போ போய் நம்ம கன்சாலாக பார்ப்போமா? ஸோ இதை கன்சாலாக பார்க்குறதுக்கு ப்ரௌசரில் பார்க்குறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. பார்த்தா இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு கமாண்ட்லாம் இல்லையான்னு, இருக்குது. அதுக்கு நோட் என்பிஎம்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதெல்லாம் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம போய் இப்போ ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டேன். ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணி போட்டால் உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தா தான் இது வரும். இது உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். எங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரைட்லையா கீழேயா மேலேயான்னு. இப்போ நான் கன்சால் போகிறேன். இப்போ பாருங்கள், அரே 10 நம்ம கொடுத்த எல்லா அரேவும் ஒரே அரேவாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க கன்காடினேட் மெத்தட். பட் இப்போ ரீசெண்டாக ESX6 அவங்க வந்து ஒரு புது ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஏன் இதுலேயே நான் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை பற்றி சொல்கிறேன்னா, ஸோ கம்பேர் பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி தான் இப்போ நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இதை விட ஈஸியாகவும் இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ போய் ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சேம் இதே மாதிரி எப்படி அரேவாக நம்ம மர்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்ப்ரெட் மெத்தட்னால் என்னென்னா, இதே மாதிரி தான் நம்ம கன்கார்டினேட் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, கன்கார்டினேட் புஷ் பண்ணும். இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணும், புஷ் பண்ணும் ஒரே அரேவா அண்ட் க்ரியேட் பண்ணும் நியூ அரேவா. ஆனால் ஸ்ப்ரெட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, அன்பேக் பண்ணி இப்போ வந்து இது வந்து அரேவாக இருக்குது, இதை அன்பேக் பண்ணி இதில் இருக்க ஒவ்வொன்றையாக, தட் மீன்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையாக எடுத்து வச்சுட்டு திருப்பி இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சு அந்த ஆர்டர் படி என்ன பண்ணும், நம்மளுக்கு மர்ஜ் பண்ணுறது ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஆனால் கன்கார்டினேட் என்ன பண்ணுன்னா, இருக்கிறத அப்படியே என்ன பண்ணும், புஷ் பண்ணும். இதுவும் அன்பேக் பண்ணும். ஆனால் டேரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணிடும், புஷ் பண்ணிடும். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது கன்கார்டினேட் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இதில் 3 டாட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படின்றதையும் பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுறேன், இதே தான் யூஸ் பண்ணுறேன், இதே 3 அரே தான், ஆனால் யூஸ் பண்ணுற விதம் மட்டும் வேறு. நான் கான்ஸ்டன்ட்னு போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நியூ அரே லிஸ்ட்டுன்னு நான் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, அரே போட்டுக்கோங்க, 3 டாட் வச்சுக்கோங்க. இப்போது இதில் அரே 1 கொடுக்குறேன், கம்மா. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ நீங்கள் அந்த ஆர்டரில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்குற 3 டாட் அரே 2ன்னு வருது. திருப்பி கொடுக்குற 3 டாட் அரே 3ன்னு வருது. அவ்வளோதான், சிம்பிள். இது என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு அரேவாக அன்பேக் பண்ணணும். எப்படி நம்ம பாக்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோமோ, ஒவ்வொரு பொருளாக எடுக்கிறோமோ, அதே மாதிரி தான் இது ஒவ்வொன்றா எடுத்து என்ன பண்ணும், மொத்தமாக நம்மளுக்கு மர்ஜ் பண்ணும். ஸோ கம்பேர் டு திஸ் இதை யூஸ் பண்ணுறது ஈஸி அண்ட் இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிறதும் இது தான். ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா, console.log நியூ அரே லிஸ்ட். இது என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம வந்து கன்சாலில் கொடுத்துக்கலாம், கன்கேட் மெத்தட். இது கன்கேட் மெத்தட் இல்லையா, இது கன்கேட் மெத்தட். இது என்னது, ஸ்ப்ரெட் மெத்தட். நம்ம எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், இவ்வளோ அரே தான் கொடுக்கணும்னு இல்லை, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போது வந்து இந்த நம்பருக்கு பதிலாக நீங்கள் ஆப்ஜெக்ட் போட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை போய் ப்ரௌசரில் பார்ப்போம். எப்போவுமே போய் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நம்மளுக்கு பல சைன் இருந்துச்சு அதான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ரிஃப்ரெஷ் சைன் இருக்கும் ப்ரௌசரில், நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ரிஃப்ரெஷ் அப்பயும் ஆகலைன்னா எம்டி கேஷ் அண்ட் ஹார்ட் ரோல்னு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கன்கார்டினேட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கன்கார்டினேட் மெத்தட் யூஸ் பண்ணதும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் வேலை செஞ்சுருக்கு. அண்ட் இது ஆனால் என்னென்னா, இதை விட இது இப்போ பெட்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஸ்ப்ரெட் மெத்தடில். டியூ டு இதை அன்பேக்கிங் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொன்றா மர்ஜ் பண்ணி புது எக்ஸிஸ்டிங் அரே கொடுக்கும். அதே கன்கார்டினேட் வந்து நம்மளுக்கு புஷ் பண்ணி நம்மளுக்கு எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் மெத்தட் வச்சு நம்ம கன்கார்டினேட் மட்டும் இல்லை, நிறையா நம்ம வந்து ஆல்ரெடி இருந்த ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட்ஸோட நம்ம வெறும் ஸ்ப்ரெட் மெத்தட் வச்சு பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் அப்கமிங் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வித் ஸ்ப்ரெட் மெத்தட் அதுவும் என்ன நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.